பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். கிறிஸ்து வருகையின் இரண்டாம் ஞாயிறு என்று சொல்லப்படுகிற விசேஷித்த இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 303ஆம் ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 303. களிக்கூறு சீயோனே, ஓ மகிழ் எருசலேம், சமாதான கர்த்தராம் உன் ராஜா வருகிறார். களிக்கூறு சீயோனே, ஓ மகிழ் எருசலேம். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வெளியரங்கமான அலங்காரங்களோடு அல்லாமல் உள்ளார்ந்த பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று நீர் அறிக்கையிட்டது போல கர்த்தாவே, உம்முடைய பாதப்படியிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இணைந்து உம்மை புகழ்ந்து பாடி உம்மை ஆராதிக்கும்படியாய்
நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை ஒன்றிணைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மீண்டுமாக எங்களுடைய வாழ்நாளிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய கண்கள் காணவும், இந்த ஆன்லைன் ஆராதனையிலே நாங்கள் அனைவருமாக இணைந்து கலந்து கொள்ளவும் நீர் எங்களை கர்த்தாவே தயார்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் பயபக்தியோடும் இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தருளும். வருகை சமீபமாயிருக்கிறது ஆண்டவரே. காலங்கள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியால் காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உம்முடைய வருகைக்கு நாங்கள் புத்தியுள்ள கன்னிகைகளாய் தீவெட்டிகளோடு எதிர்கொண்டு வருகின்ற உம்முடைய பிள்ளைகளாய் காணப்படும்படியான கர்த்தாவே ஒரு ஆயத்தத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட விசுவாச நம்பிக்கையோடு எங்கள் மத்தியில் உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளப் போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர் மூலமாக நீர் எங்கள் மத்தியிலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய ஆத்துமத்திற்கு மட்டுமல்லாமல் கர்த்தாவினுடைய வாழ்க்கைக்கும் அது மிகவும் பிரயோஜனமாய் காணப்பட ஆவியானவராய் நீர் அவரை மறைத்து இந்த இடத்துல நீர் மாத்திரமே இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். யாவரும் கர்த்தாவே நாங்கள் அசட்டையா இந்த ஆராதனையிலே பங்கு பெறாமல் கர்த்தாவே மிகுந்த பயபக்தியுடனும் விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் நாங்கள் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தல். இந்த ஆராதனையை துவக்கும் முதல் முடிவு மட்டாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தலும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் அது 80ஆம் சங்கீதம் 1 முதல் 7 வரையுள்ள சங்கீத வார்த்தைகளை நாம் அனைவரும் பொருள் உணர்ந்தவர்களாக முறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். 80ஆம் சங்கீதம் 1 முதல் 7 வரை. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். எப்பிராயீம் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்பதுவே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. 52ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு பாடுவோம். கீர்த்தனையின் 52. வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. இஸ்ரவேல் சிரசே, வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. அருணோதயம் ஒளி பிரகாச, அருணோதயம் ஒளி பிரகாச, அசரீரி ஓரே சருவேசா. வரவேணும் எனதரசே,
கொடியோர் பவமோசனா பரலோக சிம்மாசனா முடியாதருள்வோசனா முதன்வா மறைவாசனா இடையர் குடிலிடை மேவி எழுந்தார் இடையர் குடிலிடை மேவி எழுந்தார் இமையவர் அடிதுழ மேன்மையின் நின்றாய் வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே வானோ தொழும் நாதனே மறையாகம போதனே கானாவினதீனமே கலிலேய வினோதனே ஞானாகரமே நடுநிலையோவா ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உனது நன்மையின் மகாதேவ வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே. கிறிஸ்து வருகையின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். கிறிஸ்து வருகையின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். சீயோனில் உள்ள ஜனமே, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. ஜனங்களை ரட்சிக்க கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் தமது மகத்துவமான சத்தத்தை கேட்க பண்ணுவார். நீங்களும் இஸ்ரவேலின் மேய்ப்பரே, செவிசாய் தருளோ. உமது ஜனத்தை ஆட்டு மந்தையைப் போல நடத்துவீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடி. அன்புக்குரியவர்களே, பராபனிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவர் அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக எங்களுக்கு கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தறிவும் உள்ளவர்களாக உமக்கு ஊழியம் செய்யப்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தரலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, நம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமீன்.
பராபர் நம்முடைய மன உருக்கமுள்ளவராயிருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமல் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 2வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். உன்னதங்கள் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பேரேயமோ உண்டாவதாக. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. அன்புள்ள கர்த்தராகிய பராபரனே, எங்களிடம் வரும் உம்முடைய அன்பார்ந்த குமாரனை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளவோ சுத்த இருதயத்தோடு ஊழியம் செய்யவும் ஆயத்தமாயிருக்கிற தேவரே எங்களை விழிப்பாயிருக்கும்படி செய்தல்ல வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கிறிஸ்து வருகையின் 2வது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டின் பகுதி, அது மல்கியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. மல்கியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள்.
துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்பதே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தரே தேவரே பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்த, என்னென்ன உள்ள கர்த்தரே நீர் பரிசுத்த. ஆமென். இன்றைக்கென்று குறைக்கப்பட்ட நிருப பகுதி அது ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. ரோமர் 15 4ஆம் வசனம் முதல். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளையெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அழிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமையுண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவருக்கு ஊழியக்காரனானார் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்கிறேன். அந்தப்படி இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்றார். மேலும் புறஜாதியார்களே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழ்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழுப்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுடைய நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. வாசிக்க வேண்டிய நிருப பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு திறமளித்து காப்பாராக. ஆமென். ஆண்டவர் தமது வாக்குத்தத்தத்தை பற்றி தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லோரும் மனமாற்றம் அடைய வேண்டும் என்று விரும்பியே உங்களிடம் வருகிறார். ஆம், சீக்கிரம் வருகிறேன் என்கிறார். அந்தபடியே கிறிஸ்து வருகையின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ பகுதி அது தூய லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25 முதல் 33 வசனங்கள் வாசிக்க நாம் அனைவரும் கவனத்தோடு கேட்போம். லூக்கா 21 25 முதல் 33 வரை. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்,
ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையையும் சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிக்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிருக்கிறதென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றார் என்பதுவே. பராபனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவளாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய அபிரகாமை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரனாகும் நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்து பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரமடத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய அபிரகாமை வலது பெற்று விட்டுருக்கிறார். அவடத்தில் ஜீவனோரையும் மரித்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பசுனோட ஐக்கியமும் மன்னிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமருவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்தவருடைய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, பிறந்த நாட்களுக்காக, திருமண நாட்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள். நன்றி செலுத்துவதற்கு ஆதாரமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 250 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை பாடுவோம். எனில் 100 வாயு நாவு இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாகும், அவைகளால் துதித்து ஓயாதொனியாய் பாடுவேன். 250 ஞானப்பாட்டின் முதல் சரணம். நேற்றும் இன்று என்று மாறாதிருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரம தகப்பனே, இம்மட்டுமா எங்களை சரீரத்தில் சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்தவரே, மீண்டுமாக உமது ஆலயத்தை தேடி நீர் எங்களுக்கு அருளக்கூடிய வானத்தின் மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது நீ செய்தக்கூடிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின ஆண்டவர், இந்த வாரத்திலும் உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். விசேஷமாக பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் குடும்பஸ்தர்களையும் வயதான மக்களையும் அது கர்த்தர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராக உமது கிருபை தாங்கட்டும், வழிநடத்தும், பாதுகாப்பியாரலும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே
10ஆம் தேதி தனது பிறந்தநாளை காணக்கூடிய ஜான் பிரான்சிஸ்கா வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அன்னிதாமே சரீரத்தில் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தை கொடுத்து குடும்ப வாழ்க்கை ஆசுவத்து விசேஷமாக அருமையான குழந்தையை நீ பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவதாக கேட்கிறோம். அதே போலவே அருமையான சிறு பிள்ளைகள் கெரன் கெலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளை பாதுகாத்தலும் ஆண்டவராக கரம் கூட இருக்கட்டும். அந்தந்த மாதத்திலே அதனுடைய காரியங்களை செய்வதற்கு குழந்தைகளுக்கு நீ உதவி செய்தலும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஈயனுக்காக ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அன்னிதாமே அருமையான பிள்ளைகளை பாதுகாத்தலும் அருமையான பெற்றோர்களை கண்ணோக்கி பார்த்து ஆசுவத்திலும் விசேஷமாக ஜோன் செல்வியா லூது சாமிக்காகவும் ஜேடி நிர்மலாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் கிருபை தாங்கட்டும். அருமையான சகோதரர் சச்சிதானந்த அவளுக்காகவும் அவருடைய பேத்திக்காகவும் அவருடைய மனைவிக்காகவும் மகளுக்காகவும் மகன்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் ஆசுவாத்துடைய கரம் கூட இருக்கட்டும். அனைத்து குழந்தைகளையும் நீ பாதுகாத்து வழி நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக வயதான மக்களை கத்தில் ஒப்படுகிறோம். அருமையான சகோதரர் தன்ராஜ் அவளுக்கு வேண்டிக் கொள்கிறோம். தனிமையில் இருக்கும்போது உற்ற துணைவராக பாதுகாவலராக விசேஷமாக இந்த பணி நிமித்தமாக யாதொரு தீமையான காரியங்களை நேரிடாமல் பாதுகாக்க வேண்டுமா கேட்கிறோம். அதே போலவே டேனியல் தங்க பிரகாசம் அவர்களுக்காகவும் நேசகுமாரி அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். வயதான தாயார் பாக்கியன் ஜேம்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தை தரலும். டாக்டர் ஜெயபால் அவருடைய குடும்பத்தை பாதுகாத்தலும். ரெவரண்ட் சாம்வி ஐயாசாமி அவருடைய குடும்பத்தை ஆசுவத்தலும். அதே போலவே டாக்டர் கனகராஜ் ஜேன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தை கொடுத்து உமது காயப்பட்ட கரத்திலிருந்து வழியக்கூடிய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா கேட்கின்றோம். பாப் லாசர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை அந்த அருமையான சகோதரோடு தங்கி இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்களை உமது கருத்தில் ஒப்பிடுகிறோம். விசேஷமாக அருமையான சகோதரர் நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் பரிபூர்ணமான ஜீவனை சுகத்தை பலத்தை தந்தலும். லதா ஃபென்னுக்காக மங்களம் வில்லியம்ஸுக்காக ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக்கொள்ளும். அருமையான சகோதரிகளை கண்ணோக்கி பார்த்து அருமையான தாய்க்கு நல்ல சரீரத்தில் ஜீவன் சுகம் பலத்தை கொடுத்து ஆசுவாத்தை தருவதாக கேட்கிறோம். அதே போல அருமையான குழந்தை சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் கிருபை தாங்கட்டும். ஞான செல்வ மாணிக்கம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். முழங்காலிலே ஆண்டவராக காயப்பட்ட கரத்திலிருந்து வழியக்கூடிய ரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து ஆலயத்தை தேடி வருவதற்கு கிருபை தாங்கட்டும். அதே போல அருமையான சகோதரர் நடராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய அருமையான சகோதரருக்கு பரிபூர்ணமான சுகத்திய பலத்தை கொடுத்து மருத்துவர்கள் கைவிட்ட போதிலும் நீ ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்தோம். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அதை கற்றுக்கொடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே நாங்கள் கேட்டதையும் கேட்க மரமான சொல்ல ஆஸ்வத்தை சம்பூர்ணமாக எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்து வழி நடத்துவோமா. எல்லாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வாரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமேன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகவும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனைவரும் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 14ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 14. உலகின் வாஞ்சையான என் சுவாமி இயேசுவே, நான் உம்மை ஏற்றதான வணக்கத்துடனே சந்திக்க செய்வதென்ன, நான் தேவரீருக்கு செலுத்த உமக்கென்ன பிரியமானது. Seluta
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது மல்கியா என்று சொல்லக்கூடிய மலாக்கி தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் முதல் 6 வசனம். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்போது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவளுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். ஓரேப்பிலே இஸ்ரவேலருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவன் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். காத்திருக்கும் அடியார் பேசிடுவார். கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரை, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். சற்று நேரத்துக்கு முன்பாக நான் வாசி கேட்ட மல்கியா என்று சொல்லக்கூடிய மலாக்கி 4வது அதிகாரம் 1, 2, 5, 6 வசனங்கள். நம்ம மொத்தம் 6 வசனத்தை வாசித்தோம். ஆனால் 1, 2, 5, 6 வசனங்கள். இதோ சூளையைப் போல எரிகின்ற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவளுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். ஆனால் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள்.
5-6 வசனங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவனுடைய பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான் என்று சொல்லி ஒரு வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கின்றோம். இதில் வாசிக்கேட்ட பகுதியில் கர்த்தருடைய நாள் என்று சொல்லக்கூடிய காட்ஸ் டே, கர்த்தருடைய நாள் என்று சொல்லக்கூடிய நாளை குறித்து சொல்லப்படுகிறது. செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய நாள் பெரிதான நாள், கர்த்தருடைய நாள் உக்கிரகத்தின் நாள், கர்த்தருடைய நாள் இடுக்கமான நாள், கர்த்தருடைய நாள் பால் கடிப்பு நாள், கர்த்தருடைய நாள் அந்தகாரமான நாள், கர்த்தருடைய நாள் மந்தாரமான நாள். இது அத்தனையும் இந்த 14-15 வசனத்தில் இருக்கு. உங்களுக்காக வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கின்ற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் அழுக்கமுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். வாசிக்கேட்ட இந்த 6 காரியமும் அங்கே சொல்லப்படுகிறது. பெரிதான நாள், உக்கிரத்தின் நாள், இடுக்கமான நாள், பால் கடிப்பு நாள், அந்தகாரமான நாள், மந்தாரமான நாள் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய நாளை குறித்து நாம் தெள்ள தெளிவாய் பார்க்கின்றோம். இப்போ மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய நாள் எரிகிற நாள், அது சுட்டெரிக்கும் நாள் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கும் போது அது கோபாக்கினியின் நாள். வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம் 17 வசனம். அவருடைய கோபாக்கினியின் நாள் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். ஆகவே கர்த்தருடைய நாள் என்பது பயங்கரமான நாள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாசிக்கின்றோம். இந்த கர்த்தருடைய நாளும் வாதைகளும், கர்த்தருடைய நாளும் வாதைகளும், இந்த 4வது அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்தோம். கர்த்தரின் பெரிதும் பயங்கரமான நாள் அன்று துன்மார்க்கர் அழிவார்கள். கர்த்தருடைய நாள் வரும்போது துன்மார்க்கர் அழிவார்கள். அதுதான் 1-2 வசனம் சொல்லுகிறது. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். மல்கியா 4வது அதிகாரம் 1-2 வசனம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்போது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகின்ற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவளுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். 2வது வசனம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஆகவே கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அன்று துன்மார்க்கர் அழிந்து போவார்கள். எப்படி அழிவார்கள்? சங்கீதங்கள் புத்தகம் 119 சங்கீதம் 119 வசனம், 119 சங்கீதம் 119 வசனம். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர், ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். தாவீது சொல்கின்றார், சங்கீதக்காரன் சொல்கின்றார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அவர்களை அகற்றுவார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 24-25 வசனத்தை வாசித்தா, கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து பரிசுத்த வசனத்தை அசட்டை பண்ணினா கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீண்டபடியே இருக்கிறது. வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இதன் நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பதை போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல பறந்து போகும். அவர்கள் சேனையுடைய கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே, ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவளுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவள் பிணங்கள் நடுவீதிகளில் குப்பையைப் போல தக்கதாயும் அவளை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கின்றது. கர்த்தருடைய
நாள் துன்மார்க்கனை எப்படி அழிக்கும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 17வது வசனம். சற்று நேரத்துக்கு முன்பாக வாசிக்க, அவருடைய கோபாக்கனின் மகால் நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும்? யார் நிலை நிற்பான்? அவருடைய கோபாக்கனிக்கு முன்னாக யார் நிலை நிற்க? கர்த்தருடைய நாளும் வாதைகளும். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய நாளும் வாழ்வும். அது அழிவை குறித்து சொல்லப்பட்டது. இப்போது கர்த்தருடைய வாழ்வை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வாழ்வு, கர்த்தருடைய நாள்ல எப்படி வாழ்வு கொடுக்கப்படும். சங்கீதங்கள் புத்தகம் 85வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசித்தா, நம்முடைய தேசத்திலே மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது. அவருடைய வாழ்வு ரொம்ப பக்கத்துல இருக்கு. நம்ம பக்கத்துல இருந்து என்ன செய்ய முடியுமா? அவரை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, கல்தேயா கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்கின்றார். கர்த்தரை சார்ந்து வாழ்வது முதலாவது காரியம். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. இரண்டாவது, கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்வது. மூன்றாவது காரியம் சொல்கிறது 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 4வது வசனம், அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகின்ற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றான். சூரியனுடைய விடிய காலத்து வெளிச்சம் அது ஒரு பிளசன்ட், அது ஒரு அருமையான ஒரு வசந்தமான ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்குமாம் வாழ்வு. ஒன்று சமீபமாக இருக்கிறது, ஒன்று சார்ந்து கொள்கிறது, ஒன்று விடிய காலத்து வெளிப்பை போல பிரகாசமாக இருக்கிறது. நான்காவது காரியம் சொல்கிறது 103வது சங்கீதம் 8வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆகவே கர்த்தருடைய நாள் அது வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். முதலாவது காரியம் சொன்னேன், கர்த்தருடைய வாழ்வு வாதைகளை கொடுக்கும். கர்த்தருடைய நாள் வாழ்வை கொடுக்கும். கர்த்தருடைய நாளும் அவருடைய தூதனும், அதான் அந்த 5வது வசனம் சொல்கிறது, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகின்றேன். ஆகவே வரக்கூடிய தூதன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11, 13, 14 வசனங்கள். நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிற எலியா இவன்தான். யாரு? யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. மத்தேயு 11வது அதிகாரம் 13, 14 வசனங்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிற எலியா இவன் தான். எலியா வருவார் என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டது. அந்த எலியா இவன் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 10லிருந்து 13 வசனம் சொல்கிறது, அப்போது அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்கிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவளால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். ஆகவே தெள்ள தெளிவாக இயேசு சொல்கிறார். அந்த தூதன் யார்? எலியா என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே மல்கியா தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்த எலியா வேறு யாரும் இல்லை. அந்த எலியா யோவான் என்று சொல்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, பிதாக்களுடைய உங்களுடைய இருதயங்களை பிதாக்களிடத்திலும் கீழ்ப்படியாதவருடைய நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்பி உன்னதமான ஞானத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியையும் பலம் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியையும் பலம் உடையவனாய் அவனுக்கு முன்னே நடப்பார்கள்.
மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம், நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவனுடைய பிதாக்களிடத்துக்கு திருப்பான் என்று சொன்னாரே, அந்த வசனம் இங்கே மேற்கோள் காட்டப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 17வது வசனத்தை. ஆகவே முதலாவது காரியம், கர்த்தருடைய நாள் அது வாதையின் நாள், அது அழிவின் நாள். 2வது, கர்த்தருடைய நாள் அது வாழ்வு கொடுக்கக்கூடிய நாள், அது வாழ்வளிக்கக்கூடிய நாள். 3வது, கர்த்தருடைய நாள் வரக்கூடிய தூதனை அறிவிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு கர்த்தருடைய நாள் ஆயத்தமானது. யாருக்கு? ஆபத்தானது. கர்த்தருடைய நாள் ஆபத்தானது. யாருக்கு? மனம் திரும்பாதவர்களுக்கு, பாவிகளுக்கு கர்த்தருடைய நாள் ஆபத்தானது. கர்த்தருடைய நாள் ஆயத்தமானது. யாருக்கு? அவருக்கு பயந்தவர்களுக்கு. கர்த்தருடைய நாள் ஆசீர்வாதமானது. யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய நாள் அது எச்சரிப்பின் நாள். அது யாருக்கு? விசுவாசிகளுக்கு. கர்த்தருடைய நாள் அது தேற்றும் நாள். அது யாருக்கு என்று சொன்னால் மீட்கப்பட்டவர்களுக்கு. மீண்டுமாக சொல்கிறேன், கர்த்தருடைய நாள் அது ஆபத்தானது. அது மனம் திரும்பாதவர்களுக்கு ஆபத்து. அது ஆயத்தமானது. அது அவருக்கு பயந்தவர்களுக்கு. ஆசீர்வாதமானது. அது பிள்ளைகளுக்கு. அது எச்சரிப்பின் நாள் விசுவாசிகளுக்கு. அது தேற்றும் நாள் மீட்கப்பட்டவர்களுக்கு. அந்த நாளை வரவேற்க தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கக்கூடியவரே, உமது வருகை நாளிலே அழிவை நாங்கள் சம்பாதிக்காதபடி வாழ்வை பெற்றவர்களாக நீர் கொடுத்த அந்த தூதனுடைய பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான் என்று சொன்ன அந்த எலியா தீர்க்கதரிசியாகிய யோவானுடைய சாட்சியை நாங்கள் கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கை நடத்த உதவி செய்யணுமாய் இல்லாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நடத்தலாம் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமீன். அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். இன்று ஆலய ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யூடியூப் இணையத்தில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஆலய ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற முடியும். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஞாயிறு தோறும் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் சேனலில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஞாயிறு பள்ளியிலே உங்கள் பிள்ளைகள் பங்கு பெற முடியும். பிளான், லேர்ன் அண்ட் கோ டுகெதர் இன் சண்டே ஸ்கூல். இன்று ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து வருகையின் 3வது ஞாயிறு அனைத்து காரியங்களுக்காக ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 15ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். குணம் அடை சீர்கெட்ட ஆதாமின் ஜாதியே, தெளிவடை நீமெத்த இருண்ட லோகமே, ஏன் வானராஜ்யம் சமீபமாய் கிட்டிற்று, இதே நீ கவனித்து விழிக்கும் சமயம். சீர்கேட்ட ஆதாமின்
நேசமுள்ள இயேசுவே, யாக்கோபில் உதயமான அற்புத நட்சத்திரமே, கோடிக்காய இளையான நான் செலுத்த அன்பினை மகா கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவுள்ள நல்ல ஆண்டவரே, மகா இடுக்கமான நாள், அந்தகாரத்தின் நாள் வருவதற்கு முன்பாகவே நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவராக நீர் எங்களை எச்சரிக்கக்கூடிய எச்சரிப்பிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மனம் திரும்பி வாழ்வதற்கு உதவி செய்யுமாய் கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கின்றோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்தை வழி நடத்துமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டு கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து திருச்சபைகளின் பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷகர்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்திற்கு உண்மையோடும் தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாயும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும்
உமது பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி பாடுகளின் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பித்தருளும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும், ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும், அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளையும் தந்தருளும். அநீதி என்று தெரியக்கூடிய அவர்களை உணர்ந்து நல் ஆட்சி நடத்த உதவி செய்தருளும். எங்கெல்லாம் அநீதிகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தருளும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனையில் இருப்போர், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றுகிறதினால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்தருளும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்தில் இருந்து எந்தவித நன்மையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி எங்கள் சந்ததியை தழைத்து ஓங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்ட எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமீன். நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்ணல் அப்பத்தென்றதாரும் என் கடனாளிக்கு நாம் அளிக்கிறது போல பாட்டுகளை மன்னியும். சோழர்கள் பிரேசிக்க பண்ணாதரும் திரும்பி தட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்ன நினைக்க முடியவில்லை சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக 359 ஞான பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் சிநேகம் சுதனை தந்தார், அவர் சிநேகம் ரட்சிக்கிறார், நான் மீண்டும் சொல்லுவேன் அவர் சிநேகம், அவர் சிநேகம் சிநேகமே. In me, some
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்தீர். அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அந்த வார்த்தைகளின்படி இந்த பூமியிலே நடக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும். பிசாசுக்கு அடிமைகளாய் நாங்கள் மாறாமல் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாய், இருளின் பிள்ளைகளாய் அல்லாமல் கர்த்தாவே, பகலின் பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் இடம்பெறுவதற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த வாரம் முழுவதுமாக அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு உம்மை தேடுகிற பிள்ளைகளாய், நீர் எங்களை போஷிக்கிற தேவனாய் நீர் இருக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், உம்முடைய தேவைகளை சந்தித்துக் கொள்ளும். இந்த வாரம் முழுவதுமாக உம்முடைய தேவ பலத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் கடந்து செல்ல நீர் கிருபை செய்தருளும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தையே நாம் அனைவரோடும் இன்று இருப்பதாக, ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், ஆமேன். பிராபனுக்கு ஸ்தோத்திரம்.